ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வேகமான வளர்ச்சிக்கு நேற்று இலையெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கோம்ல, அதனால் வேகமான வளர்ச்சிக்கு நம்ம இப்போ என்ன உரம் கொடுக்க போகிறோன்னா அமிர்த கரைசல் கொடுக்க போகிறோம். பாருங்க, அமிர்த கரைசலை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே அமிர்த கரைசல் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் வந்து ஜோதி ஃபார்மிங்கில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதை இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம செடிகள் மேலே இலைகள் மேலே இப்போ நம்ம தெளித்து விட போகிறோம். ஏன்னா இப்போ நல்ல அபார வளர்ச்சி வர்றதுக்காக என்ன செய்ய போகிறோம், இதைத்தான் நம்ம இப்போ தெளித்து விட போகிறோம். இங்கே பாருங்க விவர்ஸ், கத்திரிக்காய் செடியில் ஃபுல்லும் நேற்று நம்ம என்ன செஞ்சு விட்டோம், எல்லா இலையுமே கட் பண்ணி விட்டுட்டோம். நான் அடுத்து புது இலை வர்றதுக்கு என்ன செய்யணும், இந்த தண்டு மேலே என்ன செஞ்சணும், தெளித்து விட்டுறணும். இது வந்து அமிர்த கரைசல். இதை கொடுத்தோன்னா சரி, செடி வந்து நல்ல வேகமான வளர்ச்சி இருக்கும். அதனால் நம்ம இதை இப்போ என்ன செய்வோம், அதை கொடுத்துருவோம். இந்த தக்காளி செடிக்கு மெயினாக காய்கறி செடிக்கு கொடுத்தோம்னா சரி, சீக்கிரமாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். நம்ம இப்போ காய்கறி தான் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. பூக்கள்லாம் அது வாட்டில் வரும். இந்த இதிலலாம் அப்படியே மேலே என்ன செஞ்சு விட்டலாம், மிளகாயில் தெளிச்சு விட்டலாம். ஏன்னா இப்போ பூ பூக்கிற சமயமாக வேகமாக வரும் நல்லா பூக்கள் எல்லாமே. அப்படிங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு தான் நிறையா காய்கறி செடியெலாம் வச்சுருக்கேன் நான். இதில் மிளகாய் நாற்று வச்சுருக்கேன். இங்கிட்டலாம் கத்திரிக்காய் நாற்று. கத்திரிக்காயில் ஃபுல்லுங்க பாருங்கள் எப்படி கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். நேற்று தான் எல்லாத்தையுமே நேற்று பங்கரட்டிக்கு வேலை பார்த்தோம்ல, இன்றைக்கி ஒரு நம்ம உரம் கொடுத்தோம்னா அது செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இது இலைகள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் அடுத்தாப்பில் பூச்சிக்கு இது வராது இந்த அமிர்த கரைசலுக்கு. ஏன்னா அமிர்த கரைசல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ, கோமியம், மாட்டுச்சாணம், அது கூட நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை கலந்து வச்சுருக்கோம். அதுதான் இப்போ என்ன செய்கிறோம், நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம். ஏன்னா கத்திரிக்காய் செடி நேற்று ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி தக்காளி செடி, இங்கிட்ட ஒரு தக்காளி செடி எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இங்கே கூட இதில் வந்து நான் பாவக்காய் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த 4 கம்பு ஊனியிருக்கேன் பாருங்கள். இது மேலே இன்னும் அடுத்தப்பில் வேறு கம்பு ஊனி முளைக்கவும் அப்படியே என்ன செய்யணும், பந்தல் போட்டு விடணும். பாவக்காய் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறது சரியாக வரலை. எங்களுக்கு கொஞ்சம் வெயில் வரும். நம்ம அதனால் வெயிலில் வச்சோம்னா தான் செடி வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த அமிர்த கரைசலில் நம்ம 1 லிட்டருக்கு 50 ml கலந்தால் போதும். இந்த பழங்கள்லாம் பெருசாகணும்ல, அது கொடுத்தோம்னா செடி நல்லா சிறப்பாக வரும். பழச்செடிக்கு, காய்கறி செடிக்கு, இந்த கத்திரிக்காய் செடி இங்கிட்டு இருக்குது, பாவக்காய், இதில் ஃபுல்லுமே இது பீக்கங்காய் இருக்குது, ஒரு அவரைக்காய் இருக்குது, கீழே ஒரு அவரைக்காய் எடுத்து ஊனியிருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் பாவக்காய் விதை போட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் தக்காளி செடி பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ மொட்டையாக வெட்டி விட்ருக்கேன்னு. நான் அவலத்தில் என்ன செஞ்சிடும், புது இலை வர ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு பப்பாளிக்காய் நட்டு விட்ருக்கேன். இது கல்வாழை எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள். கனகாமரத்தில் மொட்டு வந்துருச்சு. இந்த செவ்வந்திலே மொட்டு வந்துருச்சுன்னு எனக்கு என்னன்னு தெரில, பார்க்கணும். மேலே கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது, மொட்டு தான் வந்திருக்கான்னு தெரில. இந்த கத்திரிக்காய் செடியிலையும் நம்ம தொட்டிலே ஊற்றி விட்டுடலாம். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். பப்பாளி செடிக்கு நடுவுலேயே ஒரு கருவேப்பிலை கன்று வேறு நிற்கிது, அதை பிடுங்க மனசு இல்லை. அப்படியே இந்த அவரைக்காய் செடிக்கும் என்ன செஞ்சிட்டோம்னா நம்ம மேலே ஊற்றி விட்டுடலாம். அது பீக்கங்காய். இந்த இலையில் இருக்கிற பூச்சிகளும் இல்லாமல் இருக்கும். நல்ல செடி என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வரும். இதில் ஒரு வெண்டைக்காயும் ஒரு மிளகாயும் இருக்குது. இப்போ தான் அது போன ஊடாலே ஒரு நாள் வச்சுருந்தேன், அதில் வந்தது. இப்போ திருப்பி வெண்டைக்காயெல்லாம் நேற்று போட்டிருக்கோம்ல நம்ம, அதுவும் என்ன செய்யும், சிறப்பாக வர ஆரம்பிச்சிரும். எல்லாமே இங்கே பாருங்கள், அவரைக்காய் கூட எவ்வளோ வேகமாக மேலே போகிறாங்க பாருங்கள். மரத்தில் அப்படியே ஏறி இங்கே வரைக்கும் சுற்றிடுச்சு. எப்போ தான் காய் வரும்னு தெரில. முதல்ல கொடி அவரை வச்சுருக்கேன். நேற்று முந்தான தூணியிருக்கோம்ல, அது என்ன அவரைன்னு பார்க்கணும். அதில் செடி அவரையா கொடி அவரையான்னு பார்க்கணும். அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆவலாக வந்த பிறகு நம்ம நட்டு பார்க்கணும். நான் கோகோ பீட்டு இன்னும் காய போடல. நேற்று சண்டேனா மற்ற வேலையெல்லாம் இருந்துருது. இன்னைக்கு தான் என்ன செய்ய போகிறேன், இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு பையில் அள்ளி போட்டு, சாக்கு பையில் அள்ளி போட்டு மொட்டை மாடில் கொண்டு வச்சு காய போடணும். 2 இதுலேயுமே அப்படியே தான் இருக்குது. இனிமேல் தான் எடுத்துகிட்டு போகணும்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.